அன்னபூர்ணி சிவாவுக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சிவா வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன பெரியம்மா இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி, இங்கே பாரு சிவா, நீ நான் சொன்னா தட்ட மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உனக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, சாரி பெரியம்மா, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், சாரி, என்னால் இதுக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்ட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு, சிவா, நான் உன்னை நம்பி தான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி, சிவா சிந்துவை எங்கேயும் தேடியும் இல்லை சிவா, எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால சிவா இருந்துக்கிட்டு, சிந்து இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துவான்னு சொல்லிட்டு, சிந்துவை என்ன பண்ணீங்க, எங்கே இருக்கிறா சிந்து அப்படின்ட்டு இங்கே சிவா ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. உடனேவோ இங்கே அன்னபூர்ணி எந்த பதில் சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. உடனேவோ, அம்மா நீங்கள் சொல்லுமா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எங்கே வச்சிருக்கீங்க சிந்துவை, சிந்து உயிரோடு இருக்கிறாளா இல்லாட்டி கொண்டுட்டீங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை ரொம்ப மிரட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலை அப்புறம் நான் அம்மாவை கூட பார்க்க மாட்டேன்ட்டு சிவா அவ்வளோ கோவப்பட்டதும் உடனேவும் ஐஸ்வர்யா, அண்ணன் அந்த சிந்து அந்த ரூமில் தான் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே கதவை திறக்கிறாங்க. சிந்து மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. உடனே சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு சிவா எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் எழுந்திருக்கவே இல்லை. உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிந்து முகத்தில் தெளிச்சு விட்றாங்க. உடனே சிந்து முழிச்சிடுறாங்க. டாக்டரே, நீ எப்போ வந்த, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சிவா, எல்லாமே கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன் சிந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் என்னுடைய முடிவை எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சிவா சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிற டாக்டரே, உங்கள் பெரியம்மா கிட்ட நீ என்ன தான் மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒன்று தான் மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு நான் எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இங்கே சிவா சொன்னதும் சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நேரத்தில் மகா இருந்துக்கிட்டு, என்ன சிவா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க அக்கா உன்னை நம்பி வாக்கு கொடுத்துருக்காங்க, அதை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு இங்கே மகா சொன்னதும் சிவா இருந்துட்டு, இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் முடிவெடுப்பேன், மற்றவங்க முடிவெடுத்ததுனால என் வாழ்க்கை திசை மாதிரி போயிடுச்சு, அதை சரி பண்ணணும்னா நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு சிவா சொல்கிறாங்க. இது சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.